மாநிலங்களுடைய தலைவரும் நம்முடைய மாநில ராஜ்யசபை செயலாளருமாகிய அருமை சகோதரர் எல் முகமது மேடையிலே வந்திருக்கின்ற முஸ்லிம்களுடைய துணைத் தலைவர்கள் வெளியிடக்கூடிய எழுத்தரசர்கள் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அவர்களே, இதற்கு முன்னாடி உரையாற்றிய மாநில செயலாளர் நம்முடைய வசீரன் அவர்களே, இந்த பயிற்சி முகாமை சிறப்பாக ஏற்பாடுகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மில்லத் இஸ்மாயில் அவர்களே, அவங்களோடு இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில இளைஞர்களுடைய துணை அமைப்பாளர் வழுக்கூர் வசீரன் அவர்களே, ஆதிமான் தியாகத்தின் உள்ளிட்ட குழுவினரை வருகின்றக்கூடிய மாநில மாவட்டங்களுடைய நிர்வாகிகளே, எதிர்கால சமுதாயத்தினுடைய வாழ்விற்கும் வளத்திற்கும் போராட்டம் கொள்வதற்கு இத்தகைய தியாகங்களை செய்வதற்கான தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு கல்வியாக இருக்கலாம். நேரம் அதிகமாகிட்டு தலைவர்களும் இருக்கிறது. வெகு தூரத்திலிருந்து பயணமாக இருக்கக்கூடிய நீங்களும் இன்று ஓய்வு கிடைக்கும். காரணம் நாளையும் நாளை மறுதினமும் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய துணை நீதிகள் வருகிறது. நாங்கள் எதிர்பார்த்து வந்ததுதான் வேற மாதிரி இருக்கு. ஆனா தமிழ் பற்றி சொன்னாரு, எங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்க சில செய்திகள் சொல்லப்படுவது சொன்னா அது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், அந்த செய்திகளிலிருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா அந்த பயிற்சியில் எப்படிப்பட்ட பயிற்சின்னு சொன்னால் தலைமைத்துவம். நீங்களாம் எதிர்காலத்துடைய தலைவர்கள். எதிர்காலத்துடைய தலைவர்கள் அமைத்து சொல்லும் போது இதெல்லாம் வார்த்தை ஜாதகங்களுக்காக சொல்ல சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. இளமணி தோற்றமாகி இருக்கக்கூடிய நம்முடைய மாநில துணைச்செயலாளருக்கு வயது 35. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தாய்மொழியின் சார்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு வயது 40.
எல்லா ஞானமும் எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? எல்லா ஞானமும் எல்லோருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் சொல்றாங்க. பெர்னாட்ஷா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பேரறிஞர் பெர்னாட்ஷா மிகப்பெரிய அறிவாளர். பெர்னாட்ஷா ஒரு பெண்மணி பேசி, பெர்னாட்ஷா அவர்களே பேரறிஞர் அவர்களே, நீங்க என்ன திருமணம் செஞ்சீங்க, நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டார் உங்களுடைய அறிவு என்னுடைய அளவு சேர்த்து ஒரு குழந்தை பிறந்தால் அது உலகத்துக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கு கேட்டார். ஒரு செகண்ட் கூட பெர்னாட்ஷாவுக்கு தாமதிக்கல. அப்படியாமா சரிமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சிட்டோம், உன்னுடைய அறிவு என்னுடைய அளவு கடந்த ஒரு குழந்தை பிறந்தா அது இந்த உலகத்துக்கு எவ்வளவு சாதனையாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி வெட்டப்பட்டு போய்விட்டார். இது சபையோகினம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்றாங்க இல்லையா? அந்த இடத்துல யார் என்ன கேட்டாலும் பிரசன்ஸ் போய் சக்தி அது எல்லாரும் இருக்கா இல்ல, அதை வளர்த்துக்கிறது ஒரு மிகப்பெரிய அறிஞர் இதெல்லாம் கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன். கேள்விப்பட்டிருப்பீங்க தாமஸ் ஆல்வா எடிசன். அதாவது நவீன விஞ்ஞான காலத்துல மிகப்பெரிய கண்டுபிடிச்சவங்க யாருன்னு சொன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அவதான் அதுக்கு போனோம். இந்த இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞான கருவி. ஆனா பூஜை சுபாவம் வெளியுலகத்தோடு தொடர்பே கிடையாது. அறைக்குள்ளேயே ஆராய்ச்சி, வெளியுலகத்தோடு அவன் நண்பர்கள் சொன்னாங்க அற்புதமான கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அற்புதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற போது உங்களுக்கு நாங்கள் ஒரு பாராட்டு நடத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வாங்கன்னு சொல்லும்போது அதான் மறுத்து எனக்கு எதுவும் பிடிக்காது, எனக்கு ஒப்பிட்டு பேச எனக்கு பழக்கம் கிடையாது, வெளியுலகத்தோடு எனக்கு கிடையாது சொல்லி எரிசல் அவனை மறுத்துவிட்டா நண்பர்கள் அதை வலுப்படுத்துகிறார்கள். நீ ஒன்றும் செய்ய வேண்டாமா, நீ வேலை ஏறா, நீ எதுவும் பேச வேண்டாம், சும்மா ஒன்றுக்காதுங்க உனக்கு பாராட்டுகிறோம். நாங்கள் பேசிக்கிறோம். மறுத்து பார்த்தா வெளியில் நண்பர்கள் வலுப்படுத்தினார்கள். அவரை வந்து என்ன சொன்னாங்கன்னா முடிந்தபடி சோபாலதான் இருக்கோம், வளர்ப்பு கூட்டத்தில் வளர்ந்துருமா, இடது கூட்டத்தில் வளர்ந்துருமா, அப்படியெல்லாம் நண்பர்கள் இருக்கிற பொழுது ஏதாவது கேள்வி கேட்பாங்க, உனக்கு கல்யாணம் ஆகிட்டான்னு கேட்பாங்க, குழந்தை இருந்தாலும் கேட்பாங்க, பதில் சொல்லிட்டு போவோமா, இதை கூட சொன்னா இல்லையா, இதுதான் இதுதான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவுக்கு போய்விட்டார். விழா நடந்துட்டு சோபால போய் உட்கார்ந்தாரு. பக்கத்துல ஒரு பெண்மணி, அதுக்கு இன்னொரு பக்கத்துல ஒரு அழகான பெண்மணி, ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க. இவர் கவனமே இருக்காரு. ஏன்னா பேசி பழக்கம் இல்லை, பேசி பழக்கம் இல்லை, பொருள் பேசி கலந்து பழக்கம் இல்லை, பூச்சி சுபாவம். என்ன சார் நீங்க சும்மாவே இருக்கீங்க, உங்களோட நாங்க வந்து கலந்து பேசுறதுக்காக உங்களுக்கு நீங்க சும்மாவே இருக்கீங்கன்னு கேட்கும்போது உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்பேன். அந்த அம்மா சொல்லிட்டு ஆமா இருக்கு, குழந்தை இருக்காது, உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டாங்க. கோபத்தில் அந்த பெண்ணு சத்தம் போட்டு ஒரு அறிவாளியும் போயிட்டு நான் வந்தா இந்த மாதிரி அற்புதமான கேள்வி எப்படி சத்தம் போட்டு அப்போ உணர்வு கேள்வி தப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் உணர்ந்தியாக எவ்வளோ வந்து கல்யாணம் ஆகிட்டாங்க கேட்கிறாங்க. எனக்கு என்ன கல்யாணம் ஆகிறோம் அடுத்த கேள்வி ஒரு குழந்தை இருக்காங்க. அப்போ பெண்ணு என்ன நினைக்கிறோம், எந்த காரணம்னா ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக இருந்து கூட பொது இடங்களில் பொது நிகழ்ச்சிகளில் எப்படி கையாளுவது என்கிற மனப்பக்குவத்தை வந்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானிக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்கு. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா நமக்கு வந்து பொது இடங்களை எப்படி கலந்துகிறது, பொது விஷயங்களை எப்படி கலந்துகிறது, மக்கள் கூடக்கூடிய இடங்களில் அவங்க நடவடிக்கைகள் என்ன,
சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. பேசினார் கமலி பசீர் அவர்கள் ஒரு பட்டியல் போட்டு சொல்லி காட்டி ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய சாதனைகளை சொன்னார். இரண்டையும் செய்யப்பட்டுவிட்ட காரணத்தினால், ஏன்னா ஒரு நண்பர் கேள்வி கேட்டார், அப்படி பற்றி கேட்கிற பொழுது சொன்னார், ஆயிரங்கள் பெருமையை பற்றி பேசுகிற பொழுது ஆயிரங்கள் கட்டளை விட்டால் இந்த சமுதாயம் ஒருமுகமாக இருந்தது. அந்த நிலைமை இன்றைக்கு ஏன் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அந்த நிலைமை இன்றைக்கு ஏன் இல்லை, அந்த செல்வாக்கு ஏன் இல்லை நீங்க கேட்டீங்க இல்லையா, ஏன் இல்லை? உண்மைதான், நீங்க கேட்ட கேள்வி உண்மைதான். ஆனால் சமுதாயம் தயாராக இருக்கிறது உங்களுக்கு சொல்றது, உங்களுக்கு பின்னால் வருவதற்கு சமுதாயம் தயாராக இருக்கிறது. தாயகத்திற்கு பின்னால் வருவதற்கு சமுதாயம் தயாராக இருக்கிறது. சமுதாயத்திடம் நாம் போயிருக்கிறோமா? அதை கேள்வி. சமுதாயத்திற்கு நம்ம போயிருக்கிறோம். நம்முடைய சாதனையை சமுதாயத்திற்கு மத்தியில் சொல்லி காட்டுகிறது. அப்படி சொல்லி காட்டப்பட்டிருந்தால் சமுதாயம் யாருக்கு கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு பார்த்திருக்கேன், உதாரணத்துக்கு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டது. அப்படி ஒத்திவைக்கப்படுகிற பொழுது ஏறத்தாழ ஒரு 7-8 பள்ளிவாசல்களில் நம்முடைய தலைவர்களும் நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். என்ன பேசுறோம்? ஜும்மா குத்துபா பிரசங்கம் ஏற்படுத்தும். இது யாரால் செய்ய முடியும்? எந்த அமைப்பின் சார்பிலும் உள்ள தலைவர்கள் பள்ளிவாசல்களில் குத்துபா பிரசங்கம் நடத்தும் யாரால் வருகிறார்களா? சமுதாயம் யாருக்கு அங்கீகாரம் கொண்டிருக்கிறது? சமுதாயத்துடைய அங்கீகாரமா இல்லையா? சமுதாயம் கொண்டிருக்கக்கூடிய அங்கீகாரமா இல்லையா? இந்த அங்கீகாரத்தை நாம் சும்மா பண்ணவில்லை. இந்த அங்கீகாரத்தை நாம் சும்மா பண்ணவில்லை. நூற்றாண்டுகளுக்கு மேலாக நம்முடைய தலைவர்கள் செய்த தியாகத்தின் காரணமாக வந்தது. அந்த தியாகத்தை சமுதாயத்தை சென்றானே அந்த தவறு நம்ம நான் கேட்கிறேன். நிறைய தலைவர்கள் வந்து பேசினாங்க. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய மந்திரி சபை சுதந்திரத்திற்கு பிறகு இருந்ததா இல்லையா? இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு, இந்தியா பாகிஸ்தான் பிரிந்ததற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய மந்திரி சபை இல்லையா? இல்லையா? இல்லைங்க. இருந்தது. எங்க இருந்துச்சு? கேரளாவில் யார் முதலமைச்சர்? முகமது கோயாசாமி முதலமைச்சர். அவருடைய ஆட்சியில ஒரு மகத்தான சாதனை நடந்தது. சமுதாயத்தை நிலைக்கு கொண்டு கோயாசாமி காங்கிரஸ் கட்சியுடைய மந்திரி சபை அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மந்திரி சபை இருக்கிற போது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தவறான பங்கேற்பு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இல்லாமல் கேரளாவில் ஒரு மந்திரி சபை இல்லை.
போராடுகிறார்கள் என்று சொன்னால் நம்ம போராடுறோம், விளம்பரத்தை வெளிச்செல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சமுதாயத்தினுடைய காரியங்களை கடமைகளை இன்றைக்கு நம்முடைய தாய்களை செய்து கொண்டிருக்கிறது சொன்னால் இந்த தாய்களை பலப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் உங்களை கூட இளைஞர்கள் நிறைய பேர் வரணும். நாங்கள் போகும்போது யூகாரியினுடைய மாணவர்களை அந்த அருமையான பிள்ளைகளை நான் என்ன கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அதை ஏற்பாடு பண்ணுங்க, முழுக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு கல்லூரியிலும் எம்எஸ்ஐ நம்முடைய சமுதாயத்துறை இளமை தலைமுறை அநியாயமாக மூளைக்கிழமை செய்யப்படக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடாது. அவரை யாரையும் கவர முடியாது. அவருடைய நோக்கமெல்லாம் அறுவாடை எண்ணிக்கிட்டு ஆயுதங்களை ஏற்றி ஜிகாத் செய்வதுதான் ஜிகாத் நடத்திட்டு ஜிகாதே இல்லை. உங்களுடைய மனதில் இருங்கள். எவன் ஒருவன் தன்னுடைய மனதை தான் அடக்கி ஆளுகிறானோ மற்றவருடைய மனங்களை எவன் வெட்டுகிறானோ அதற்கு ஜிகாத். இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை வெற்றி கொள்ள முடியும். அதற்கான ஒரு பயிற்சியை தரக்கூடிய இடம்தான் இப்படிப்பட்ட பயிற்சி முகாம்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கும் நேரம் அதிக வருகின்ற காரணத்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. கேள்விகளை கேளுங்கள். நாளை மறுதினமும் கேளுங்கள். அது போக உங்களுக்கு சில குறிப்புகளை தருவதற்காக இருக்கிறாங்க இல்லையா? இப்போது கேட்கிறீங்க இல்லையா? சமுதாயத்தை நம்ம கட்சியில நிறைய பேர் வரமாட்டாங்க சொன்னா நீங்க போங்க. நீங்க போயிட்டு நீங்க வீட்டுக்கு ரேஷன் எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு வீடு இந்த உயிர் காக்கும் உயிர் சிகிச்சைக்கான கலையை காத்துக்கிறதுல உங்களை பதிவு பண்ணிக்கலாம் கேளுங்க. முதியோர் பிரச்சனைக்கு நீங்க வேலை செஞ்சுக்கோங்க. அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ஊனமுற்றவர்களுக்கு கவர்மெண்ட் வந்து 400 ரூபாய் கொடுக்குது. கடினமான உணவுகளுக்கு 500 ரூபாய் கொடுக்குது. ஸ்காலர்ஷிப் வந்து மாணவர்களுக்கு பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆசா கொண்டு செல்வது ஏகப்பட்ட அளவு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சுய உதவி குழுக்கள் ஒரு 25 பெண்களை ஒன்றா சேருங்க. ஒரு பகுதியில 25 பெண்களை ஒன்றாக சேர்த்தால் மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல முஸ்லிம் பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள். அதே மாதிரி 25 பேரை சேருங்க. ஆட்டோக்களுக்கு கடந்துடலாம், தொழில் நிறுவனங்களுக்கு கடந்துடுறாங்க. சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்திலிருந்து எண்ணற்ற சலுகைகள் தருகிறார்கள். எதுவும் நம்ம பயன்படுத்துறது நம்ம பிள்ளைகளை பாருங்க. எஸ்பெஷலி ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கிறீங்க பாருங்க. உங்களை பாதிக்கிறதுல ஸ்காலர்ஷிப் வாங்கிக்க மாட்டீங்க. அப்ப என்ன சொன்னா நம்ம போராடி வாதாடி நம்முடைய தலைவர்கள் யாருக்கு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏராளமான சலுகைகளை கொடுத்துருக்காங்க. பயன்படுத்தக்கூடிய சக்தி இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நமக்கு நம்ம சமுதாயம் வரும். நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நீங்கள் அந்த விஷயங்களை எல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் எப்படி செய்யறாங்கன்னா புத்தகத்தை கையில் தராங்க. இதை படித்து பாருங்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி மனுக்களை கொடுக்கணும். நீங்க மனு கொண்டு சுப்பிட்டாங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரு மனுவை விண்ணப்பிக்கிறீங்க, அரசாங்கத்தில் குப்பைப்படுவதற்கு போட்டுறாங்க. அல்லது அதிகாரிகள் வந்து அதை செயல்படுத்தல சொன்னா நீங்க சுப்பிட்டாங்க எல்லாத்தையும் காட்டில் கைவிடுறீங்க. வச்சுட்டு 1 மாசம் டைம்னா 1 மாசம் டைம் பாருங்க. அந்த 1 மாதத்திற்கு உங்களுக்கு செய்யவில்லை என்று சொன்னால் தகவல் உரிமை சட்டம் கொஞ்சம் தெரியும். இந்த தகவல் உரிமை சட்டத்தின் மீது எந்த விஷயம் தொடர்பாக கேள்விகளை கேட்பீங்க எழுத்து மூலமான பதிலை பெறலாம். அது வந்து அந்த அதிகாரிகள் உறுதி நேரத்தில் உங்களுக்கு செய்கிறவர்கள் தான் அதாலும் பண்ணிக்கலாம். அவர் என்ன பண்ணணும்னு சொன்னா நீங்க வந்து ஒரு முறைப்படி இதையெல்லாம் செய்யுங்க. எப்படி ஃபார்ம் நீங்க வந்து ஃபில்அப் பண்றது, எப்படி செய்வது என்பதை பற்றி தான் புத்தகத்தில் தெளிவா இருக்கு. இதை நீங்க படிக்க பாருங்க. உங்கள விவரம் தெரிஞ்சவங்களுக்கு வச்சு கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 10 பேர் ஒரு இடத்துல கொடுங்க. முஸ்லிம் லீக்குடைய இளைஞர்கள் அல்லது முஸ்லிம் லீக்குடைய மாணவர் தலைமை அல்லது முஸ்லிம் லீக்குடைய கிளை அப்படின்னு போட்டு வாரம் முறை போடுங்க. உங்களை டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம தொகுதிக்கு என்ன செய்யலாம், நம்ம தெருவுக்கு என்ன செய்யலாம், நம்ம மகளாவுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வச்சு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்ப டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்ய இதில் உள்ள காரியங்கள் எல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்க. முஸ்லிம் லீக்குடைய திட்டங்களை கேட்கறீங்க, அதுக்கு நாளைக்கு ஒரு புத்தகம் தராங்க. நம்ம பிரம்மாண்டமான மனிதா மாநாட்டு நம்ம வந்து வெளியிட்ட ஒரு மலர், சிறப்பு மலர். நம்ம இல்லத்தவருடைய அதிக முயற்சி காரணமாக அந்த மலர் வெளியே வந்துச்சு. அது அற்புதமான விஷயம். நீங்க என்ன கேட்கறீங்க அத்தனைக்கு அது வருது. என்ன படிக்கிறீங்க? நீங்க படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் அந்த புத்தகத்தையும் தராங்க. இவைகளெல்லாம் நீங்க படித்து நீங்க என்ன செய்யணும்னா இந்த வாரம் முன்னால் நீங்க வந்து ஒரு சொற்பொழிக்கு வந்தோம் அல்லது கலந்தாய்வு
நிச்சயமாக உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கு வேற எங்கேயும் உதாரணம் இல்லை. நானே ஒரு உதாரணம். 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சீர்திருத்தம் பணியாற்றுகிற போது அந்த காலத்திலேயே அவங்க எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு தந்ததுதான். நான் எழுதுவேன், நல்லா எழுதுவேன். அந்த காலத்திலேயே பேசக்கூடிய ஆட்களையும் தந்ததுதான். இடைக்காலத்தில் நான் அப்படியே பழகி கொண்டிருக்கேன். அந்த ஆட்களை எல்லாம் பயன்படுத்துகிறேன். தலைவர் வந்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வேலை எனக்கு நல்ல காரணத்தினால் மணிக்குடலில் என்னுடைய எழுத்துக்கள் வரைகிற பொழுது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உற்சாகமே தெரியுமா? ஒரு ஆர்டிக்கல் இருந்தா பாராட்டுறாங்க பாருங்க. தலைவரே சில நேரத்தில் என்ன செய்றாங்கன்னா, தம்பி நீங்க எழுதுறா அப்படின்னு கேட்கக்கூடாது. அன்றைக்கு ஒன்று எனக்கு சொல்லுவார். ஏன்னா தலைவருடைய வாயாலே புகழ் பெறுவது சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், நல்ல தெரிஞ்சாலும் ஒரு மிகப்பெரிய அறிஞர். ஒரு அறிஞருடைய வாயா நம்ம எப்படி ஒரு சாதாரண மாணவர்கள் புகழ் பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதை நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இப்ப நான் வருத்தப்படுறது என்ன சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 காலத்தில் ஆசைப்பட்டு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருக்கேன்னு சொன்னா காமராஜ் உதாரணம். அப்ப என்ன செய்யணும் சொன்னா, இந்த வயதிலேயே ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய கருணையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிரகாசமாக ஒரு எதிர்காலம் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். அடுத்த முறை நீங்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்து நடத்துகிற போது உங்களை விட பன்மடங்கு அதிகமாக நீங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும், நீங்க ஐயப்பேட்டை இந்த வடலூர் ராஜகிரி கோயிலை சேர்ந்த மாணவர்கள் ஏராளமாக இருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த ஊர் எல்லோருக்கும் வழிகாட்டியாக உண்டாகிறது. நாங்களாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டி வளரும் போது எங்கள்